கல்யாண மாலையில் கிஷோர் குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பசங்க. சரிங்க. பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிடுது. ஓகே. சின்னவன் சரிங்க. ரைட். ஓகே. எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி. முதலியார் கம்யூனிட்டி அதிலே எதிர்பார்க்குறோம். சரி, வெரி குட். ரைட். ஓகே. மருமகள் எப்படி வேணும்? குட் லுக்கிங், வேலைக்கு போகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஆமாம், நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். ஓகே. எங்கள் பொண்ணு நாங்கள் நல்லா பார்த்து போடுறோம். வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. க்ளீன் ஹேபிட்ஸ், சரி. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி. அவனுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேம்மா, அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. கிஷோர் குமார் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் எம்என்சியில் வந்து குவாலிட்டி லீடாக இருக்கிறேன். சென்னையில்? ஆமாம், சென்னையில். வெரி குட். ரைட். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? குட் லுக்கிங், ஃபேமிலி அட்ஜஸ்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. அழகான, குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய, படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கிஷோர் குமார், பதிவெண் 646507, வயது 27, பிகாம் எம்பிஏ முடித்தவர், குவாலிட்டி அனாலிஸ்டாக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கிஷோர் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜனனி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கல்ல இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சிறந்த வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜனனி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உதய்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, எம்சிஏ மற்றும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் நியூயார்க்கில் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. உதயகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பொண்ணு பேர் அர்ச்சனான்னு பேர். இவங்க வந்து பிஇ படிச்சிருக்காங்க. சரி. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ட்ரெடிஷ்னல் ஃபேமிலின்னு போட்டிருக்கிறீங்க. ஆமாம். அப்பா வந்து ஹீஸ் அன் இன்ஸ்பெக்டர். ஆமாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தேனா? ஓகே. சரி, ரைட். ஓகே. அர்ச்சனாக்கு வரக்கூடிய கணவன் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பையனாக பார்க்குறாங்க. சரி. நல்ல பையனா, குடும்பத்துக்கு தகுந்த பையனா வேணும்னு பார்க்குறாங்க. ஓகே. இன்ஜினியரிங் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிற நல்ல பையனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரைட். ஓகே. ஆமாம். அம்மா அப்பா எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி, குடும்பத்துக்கு தகுந்த ஏற்ற மாதிரி ஒரு பையனாக பார்க்குறாங்க. ஓகே. அர்ச்சனாவுக்கு கிடைக்க போகும் இந்த வாழ்க்கை துணை மிகச் சிறப்பானது அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி கணவன் அவங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு சிறந்த மருமகன் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி அர்ச்சனா, பதிவெண் 663547, வயது 25, பி முடித்தவர், சாஃப்ட்வேர் என்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சபரிநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ மேலும் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சபரிநாதன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்வர்ணலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, எம்காம் மற்றும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க பிஜி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஸ்வர்ணலதாவுக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் நீங்கள், அவன் 2 பேரும் ஒரு போஸ்ட்டுக்காக போகிறீங்க. ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும். சினிமாவில் வேணால் ஒருத்தன் விட்டு கொடுப்பான், உண்மையில் போட்டு கொடுப்பான். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. என்றென்றும் கை கொடுப்பது உறவா நட்பா? யுஎஸ் கனெக்டிகட் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ஏன் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்னா, உறவுகளில் சில பகிர்வுகள் இருக்கு. இப்போ என் தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம்னு வைங்க, என் தங்கச்சி பொண்ணு காது குத்தணும்னா என் மடியில் வச்சு குத்தணும்னு ஒரு மரபு இருக்கு. நான் அதை செஞ்சே ஆகணும்.
செய்யலைன்னா ரோட்டில் ஒருத்தன் கேட்பான், உன் தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு நீ போகலையா, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்பான். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இதே மாதிரி விசேஷம் நடந்து இங்கே போகலன்னு வைங்க, அப்படியே மாப்பிள்ள வரலையா, சரி பரவாயில்ல இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சமூக கடமை அங்கே இல்லை, அதனால தான் இங்கே பிரச்சனை அதிகம், அங்கே பிரச்சனை இல்லை. இதை புரிஞ்சிக்காமல் இங்கே வரைக்கும் வந்து கனெக்டிகட்லேயும் மைக் போட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உறவுகள் பிறப்பு அப்புறம் திருமணம் ரெண்டில் வருது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம கூட இருந்து சில சமயங்களில் தொந்தரவு பண்ணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ எது கூட வரும்? இங்கே பிங்க் ஸ்லிப்பு உடனே ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டீங்க, ஆனால் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது நம்ம ஊரை வச்சுக்குவோம். இந்தியாவில் இருக்கான் ஒருத்தன், ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறான், ஏதோ கையாடல் நடந்துருச்சு, 1 லட்ச ரூபாயை காணோம். போலீஸ் வந்து விசாரணை பண்ணுது. யாரெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் எத்தனை ஃப்ரெண்டு போய் பக்கத்தில் நிற்பான்? இவர் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுங்கன்னா எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. சார் அவன் ஃப்ரெண்டே இல்லை சார். ஏன்னா அவனுக்கு ஒரு பழி வந்துருச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து அங்கே அழுவார், என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார், நான் அப்படி வளர்க்கலை சார், என் பிள்ளை நல்லவன் சார், சொல்லுவது தகப்பனாக இருக்கும், தாயாக இருக்கும். நண்பன் ஓடி போயிடுவான். இப்போ எல்லோரும் நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்க, லெக்ஸஸ் காரு, $1 மில்லியன் ஹவுஸு. ஆனால் இதில் சில பேர் பரீட்சைக்கு பணம் கட்டாமல் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க அம்மா இருந்த ஒத்த கம்மலையும் அடகு வச்சு கொண்டாந்து கொடுத்த ரூபா இருக்க, 1000 நட்பை லட்ச நட்புக்கு சமங்க. இருந்த ஒத்த கம்மலையும் கொடுத்துட்டு காதில் ஒரு வேப்பமுச்சியை சொருகின தாய் இருக்கிறாளே, அந்த உறவுக்கு முன்னாடி எது முக்கியம்? ஒரே ஒரு வரி, அலுவலகத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நீங்கள் அவன் 2 பேரும் ஒரு போஸ்ட்டுக்காக போகிறீங்க, மேலதிகாரிக்கு ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும். சினிமாவில் வேணால் ஒருத்தன் விட்டு கொடுப்பான், உண்மையில் போட்டு கொடுப்பான். இது மனசாட்சியோடு. ஊரில் நீங்கள் விட்டுட்டு வந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா எமர்ஜென்சி லீவ் போட்டு போவீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைனா எமர்ஜென்சி லீவ் போட்டு 24 மணி நேரத்தில் போய் இறங்குவீங்களா? இது ஒன்றை மட்டும் யோசிச்சுக்கோங்க. எங்கே நீங்கள் இருக்க வேண்டும், யார் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யலாம். உறவுகள் தான் நெருக்கடிகளோடு கூட நம்மோடு பயணிக்கின்றன. அதுதான் வாழ்க்கையின் நெருக்கடி, அதுதான் வாழ்க்கையின் வசந்தமும் கூட. அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்று சொல்லி மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த தமிழ் சங்கத்தாருக்கும் கல்யாண மாலைக்கும் மிக அருமையான சிவஞர்களுக்கும் நன்றி சொல்லி, உறவுகள் தான் என்றென்றும் நமக்கு துணை நிற்கின்றன. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு உறவை பற்றிய நட்பை பற்றிய அலசல் யாரும் யாருக்கும் சளைக்காமல் ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. உறவை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கார். இந்த பக்கம் துறவிகள் கூட விட்டு பிரிய முடியாத ஒன்று உறவு. நட்பு கண்ணனை போல் ஒரு அவதாரம் இனிமேல் கிடைக்குமா? பாரதத்தில் அவர் ஆற்றி இருக்கின்ற பங்குகள் இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட ஒரு நட்பு அது கிடைக்காது. இல்லை, தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு பக்கம் கோப்பெருஞ்சோழனும் இன்னொரு பக்கம் பிசிராந்தையாரும். நட்புக்கு இலக்கணம் யாது? இப்போ 2 பக்கமும் பார்த்தா, இந்த பக்கம் உறவெடுத்தாலும் கடவுளட்டுக்கு போகுது, நட்பு எடுத்தாலும் கடவுளட்டத்துக்கு போகுது. ஒரு பறவை கூட தன் கோழியை கழுகு பருந்து திருட வருகிறது என்று சொன்னால் என்ன வேகமாக அதோடு எதிர்த்து முடிந்த மட்டிலும் சண்டை போடுகிறதே. அந்த பறவைக்கு இருக்கிற துணிச்சல் தாய் தகப்பனுக்கு என்ன நினைக்கிறீங்க? அதனால் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, நிறைவான விஷயங்கள் இருக்கத்தான் இருக்கு. உறவு என்பது எல்லாமே ஒரு சட்டம் வகுத்து வச்சாச்சு. உறவுக்கு அவர் சொன்னார்கள்ல, கண்டிப்பாக செஞ்சாகணும். நண்பனுக்கு கட்டாயம் கிடையாது, அவன் நண்பன் அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் சொன்னாங்க இல்லையா, அவங்க உறவு சொல்லி கூப்பிட்றான். ஏம்மா எப்பா அப்படின்றான். தங்கச்சி இருந்ததுன்னு சொன்னால், டேய் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பே அவன்தான். பல இடங்களில் பாதுகாப்பு. போப்பா போப்பா போப்பா, நீ போடா போடா, என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஏதாவது இருந்தால் சொல்லு, பயந்துக்கிட்டே போகாத, அண்ணன் இருக்கேன்.
என்று அண்ணன் இருக்கிறேன்னு சொல்கிற அந்த உரிமை இருக்கு பாருங்க. உரிமை எடுத்துக்கொண்டு உறவு பேசுகிற வச்சு இருக்க நட்பில் இருக்கு. தனக்கு அவன் என்ன செஞ்சான், இவன் நம்ம என்ன செஞ்சான், 3 கல்யாணத்துக்கு நான் போய் செஞ்சுருக்கோம்யா. அந்த ரூபாயவாவது திருப்பி கொடுக்க வேண்டாமையா? வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காயா. இப்போ 4வது கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்கான். என்றென்றும் கை கொடுப்பது உறவா நட்பா? நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் தேவராஜ் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் ஒரே பையன் தான். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் சிப்ளிங்ஸ் அட் ஆல். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு எங்கள் அப்பா அம்மா எதா பண்ணுறாங்கன்னா அது எனக்காக, நான் எதா பண்ணுறேன்னா அது எங்கள் அப்பா அம்மா. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்எஸ் வந்து இங்கே யூடி டாலர்ஸில் படித்தேன் நான். சரி. அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் இந்தியா. சரி. So in all through my profession I was into computer science and that's my background. ஓகே ஓகே. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஐ டோன்ட் மச் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அப்பியரன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஐ வாண்ட் த வைஃப் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல். அந்த எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வி மைட் ஹாவ் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் பட் ஐ எம் ரெடி டு அட்ஜஸ்ட். இஃப் ஷீ இஸ் ரெடி டு அட்ஜஸ்ட் இட்ஸ் ஓகே. ஐ டோன்ட் அது ஒன்று எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒன்றுமே இல்லை, ஈகோ இல்லாத வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ரைட். நீங்கள் கேட்குற மாதிரி நல்லா படித்து இங்கே வேலைக்கு போகக்கூடிய விருப்பம் உள்ள நல்ல பெண். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ஃப்யூச்சருங்கிறது நீங்கள் பிளான் பண்ணுறது அப்பா அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வந்து எல்லாமே யோசனை பண்ணுறீங்க. அதனால நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க இப்போது. அதாவது இங்கே தான் இருக்கணும்னு இல்லை. அப்பா அம்மா வந்து இங்கே வந்த உடனே அவங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு மேக் தம் கம்ஃபர்டபுள். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும். அட்லீஸ்ட் என்ன இங்கே அவங்க அனுப்புன மாதிரி நான் அவங்களை கூட்டு வரணும். அது ஒன்று இருக்கு எனக்கு. வெரி குட். ரைட். ஓகே. நல்ல சொன்னீங்க. அது மாதிரி உங்களை நல்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி நல்ல ஒய்ஃப். எல்டர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுங்கிறது வந்து அந்தந்த ஃபேமிலி கற்றுக் கொடுக்குற விஷயம். அதனால் அது எந்த ஃபேமிலியில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஃபேமிலியில் கரெக்டாக இருக்கும். அது கரெக்ட். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சிறந்த மருமகள், உங்களுக்கு சிறந்த மனைவி கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். தேவராஜ் பதிவேன் 580330, வயது 30, MS கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கலிபோர்னியாவில் பணியிலுள்ளவர். இவர் படித்து பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். தேவராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சிவரஞ்சனி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, BCom மற்றும் MBA பண்ணியிருக்கிறாங்க. MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சிவரஞ்சனி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுவராஜா இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MCA பண்ணியிருக்கிறாரு. நாமக்கல் பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்து நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. யுவராஜா விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் US கொலம்பஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பூங்கொடி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் மதுரையில் இருக்கோம் சார். மதுரை. மதுரை. சரிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். நல்லது. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்க. பையன் மூத்த பையன் பிடெக் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் MBA. சரி. he got married. ஓகேங்க. பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க? பிடெக் IT படிச்சிருக்கிறாங்க. பிடெக் IT PhD படித்தவங்க. ஓகே. IT அனலிஸ்டாக US கொலம்பஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஓகே. H1B விசாலாம் போயிருக்காங்க. சரி. சென்னையில் தான் அவங்க பேஸ் கம்பெனி. சரி. இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. H1B விசாவில் இருக்கிறாங்க. ரைட். ஓகே. மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? வந்து நல்லா எனக்கு மகன் மாதிரி. சரி. எனக்கு ஒரே பொண்ணு. சரி. அதனால் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வளர்த்துறேன். சரி. அது தகுந்த வழி சொல்கிறதுனா நல்ல மகளை நல்லா கேர் பண்ணி. சரி. இந்தியாவில் பார்க்குறீங்களா இல்லை யூஎஸில் பார்க்குறீங்களா? எப்படி அமைஞ்சாலும். ஓகே. வெரி குட். ரைட். இந்தியா அல்லது யூஎஸில் நல்ல படித்த சிறந்த வேலையில் இருக்கிற உங்களெல்லாம் அருமையாக பார்த்துக்கக்கூடிய மகனாக ஒரு மருமகன் உங்களுக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். P பூங்கொடி பதிவேன் 655742, வயது 27, BTech IT முடித்தவர். IT அனலிஸ்டாக US கொலம்பஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து சாஃப்ட்வேர் துறையில் பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பூங்கொடி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில ஜெகன் இவர் அறிமுகப்படுத்துறோம். வயது 26, பிடெக் மேலும் MBA பண்ணிருக்கிறாரு. IT அனலிஸ்டா TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. US அட்லாண்டால டெபுடேஷன்ல போயிருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ஜெகன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில சசிகலா இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வயது 23, பிகாம் மற்றும் MBA பண்ணிருக்கிறாங்க. சென்னையில அசிஸ்டன்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சென்னையில டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல உள்ளவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. சசிகலா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க பங்காளி காய்ச்சல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் தம்பி இருந்துட்டானா ஒரு வீட்டில் ஏதோ ராமனும் லட்சுமணனும் இருந்துட்டா அது வேறு விஷயம், பரதனா கிடச்சிட்டா அது வேறு விஷயம். மனைவி அந்த அம்மா வந்து சொல்லிடுறதுல இருந்தா ஊமை மாதிரி இருக்காது, போய் சட்டுன்னு பேசி அவங்களுக்கும் நமக்கும் அந்து போச்சு முடிச்சிடுவா அவ்வளோ இருக்காங்க. சில வீடுகளில் இந்த தகராறு இருக்குது. பையங்களும் என்ன செய்கிறான், உறவுகளில் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா கூட இப்படி ஒரு பார்வை பார்த்து வார்த்தைகளை எப்படி விடுறதுன்றது அறியாமல் கூட சில நேரங்களில் உறவில் விட்டுறான் பிள்ளைய. பங்காளி காய்ச்சல் என்னத்துக்கு இங்கே போகணும், பாரதமே பங்காளி சண்டை தானே. அப்போது இப்படி ஒரு தகராறு எப்போதுமே உறவுகளுக்குள்ளே சொத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் வந்துடும். நட்பில் ஒரு நெருக்கம், இதையெல்லாம் கவனிப்பதில்லை. ஒரு நெகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் விட்டு நிற்கிற ஒரு தன்மை. இவ்வளவுக்கு நம்ம அண்ணன் தம்பி ஒரு தாயினுடைய சேலையை விரித்து படுத்த ஆட்கள் கிராமங்களில். தோளுக்கு மேலே போன ஒரு பாடு என்ன ஆயிட்டான், பங்காளி ஆயிட்டானே போச்சே. அப்போ இந்த நெருக்கடி இங்கே இருக்குது, சொத்து நெருக்கடின்றதுக்கு இங்கே வரல. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் என்று கேட்டால் நண்பனிடத்தில் நம்ம எதையாவது வாங்கலாம். ஏதாவது ஒரு நெருக்கடி நமக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு நம்ம சொந்தத்தில் போய் கேட்குறோம் பாருங்கள், கேட்க முடியுமா? கேட்டோம்னா அவன் ஒரு நாள் முழுக்க நமக்கு பாடம் போதிப்பான். நீ தலையை சீவையாமல் அலட்டிக்கிட்டு தெரியும் போதே நான் பார்த்தேன். நீ என்ன ஆக போகிறேன்னு நினச்சேன், வந்து நிற்கிற பத்தியா அப்படின்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு என்கிட்ட இல்லைப்பா. ஆனால் நட்பில் என் அழுகையை அவன் பார்க்குறான். என்னடா நடந்துச்சு சொல்கிறான், திரும்ப கேட்குறான். இவன் சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனாலும் இவன் மனசுக்குள்ளே தெரியுது நம்மளை மாதிரி தானே அவனும் இருக்கிறான், ஏழப்பைய தானே, அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யன்னு மறுகிறான் பிள்ளை. ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபா வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நிலமை, என்ன காரணம் அப்படியான்றான். மனசு எங்கெங்கே ஓடுது. எங்கே போய் புரட்டினா எப்படி புரட்டினான்னு சொல்ல முடியாது. உண்டிய புரட்டுன்னுவான். கொண்டு வந்துட்டானே, விடுங்கடா டேய், எனக்கு ஒன்று நாளைக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்களா சொல்லுங்கடா, நீங்கள் செய்வீங்களா இல்லையாடா, எனக்கு ஒன்றுனா நாளைக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்களா. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புடானா சொன்னாங்க இல்லையா. இது எதுக்காக கொண்டு போய் நண்பனுக்கு போட்டார் பெரியவர்? நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே இதை சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அது உரிமை பற்றியே நிற்கும். தனக்கு அவன் என்ன செஞ்சான், இவன் நம்ம என்ன செஞ்சான், 3 கல்யாணத்துக்கு நான் போய் செஞ்சுருக்கோம்யா, அந்த ரூபாயவாவது திருப்பி கொடுக்க வேண்டாமையா.
வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காயா. இப்போ 4வது கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்கான். நீ போறியா? உறவில் பணம் நெருக்கடியை கொடுத்துருது, நட்பில் இல்லை. நட்பு தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறது, உயிரையும் கொடுக்கிறது. நட்பு என்று வந்த உடனேயே ஔவையாராக இருந்தாலும் சரி, கபிலராக இருந்தாலும் சரி, தங்களை அறியாமலேயே அவர் மன்னருக்காக பாடல்கள் பாடுவதல்ல, பின்னரே போகிற காட்சிகள். அதுபோல் ஜடாய் ஒருவன் போதாதா? இப்போ நடைமுறையில் பார்த்தா உங்களுக்கு, நீங்கள் சொல்லுகிறத பார்த்தா, இங்கே அந்த புயல் வந்தபோது நீங்கள் பட்டிருக்கிற பாட்டில் 7 நாளாக லைட் இல்லையா? அதுக்கே இந்த பாடுபடுறையிலே கொடுத்து வச்ச மக்கள். நாங்கள் பேசவும் வாயில்லை, ஒன்றும் சொல்லவும் முடியாது. நாங்கள் பொதுவாக பார்த்தோம் சொன்னால், பெரியோர்களே, நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல உறவை நான் குறைக்க மாட்டேன். ஆனால் நட்பு உறவாக தன்னை உயர்த்துகிறது, ஒரு பெருமை விஷயம். ஏன்னா வந்தவன் நம்மோடு நண்பனாக வருகிறான், நம்முடைய பிள்ளைகள் அவனை பார்த்து உறவாகவே நண்பனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு நட்பு உறவாகிறது, உறவு உறவாகவே நிற்கிறது. அதனால் என்றென்றும் கை கொடுப்பது நட்பே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் திடீர்னு வந்து என்கிட்ட, பாக்கியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு அப்படின்னா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம். என்னை பார்த்து சிரிக்குது. யாரா? நான் கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணுன்னா. உடனே அவனை கூப்பிட்டு இங்கிலீஷில், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன், போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லு, எஸ் அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஷல் ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேளு. அப்புறம் இவன் போனால் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீன்னு ஏதோ சொன்னால் அது நின்னது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பேசுனா, அதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாக ஓடி வந்தான். என்னென்ன அந்த பொண்ணு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன இதுன்னெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு சைக்காச்சு, ஏன்டா இப்படி சொல்லிச்சானே எப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிச்சானா. இதே தான். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் தலைமையில் கலிபோர்னியா பேச்சாளர்களுடன் சிறப்பு பேச்சாளர்களாக இயக்குனர் நடிகர் பாண்டிராஜனும் வழக்கறிஞர் சுமதியும் பங்கேற்கும் சான் ஹுசே கல்யாண மாலை நிகழ்ச்சி அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.